நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உப கோவிலான பழமை வாய்ந்த அருள்மிகு வேணுகோபால் சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலான அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் இருந்து வந்த இந்த திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்டது. திருப்பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து நேற்று காலை 5 மணி முதல் கால வேள்வியும் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மங்கள இசையுடன் 2ஆம் கால வேள்வி துவங்கியது. தொடர்ந்து தீப திருமகள் வழிபாடு, திருவிளக்கு ஏற்றுதல், வேண்டுதல் விண்ணப்பம், இறை வணக்கம், கணபதி வழிபாடு, புனித நீர் வழிபாடு ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் திருக்கோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மூலவருக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை 4 வரை ஓதுதல், நல்லாயிர திவ்ய பிரபந்தம், பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, உதவி ஆணையர் லட்சுமி, முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.